தலைமை எழுதிய நாடகத்தை வள்ளியை சந்திக்க வச்சாங்க நாரதரை. ஏன்? 2 பேர் சந்திச்சு புராணங்கள் பேசணும், மக்களுக்கு புண்ணியம். அதான் உண்மை. புராணங்கள் பேச பேச உங்களுக்கு புண்ணியம், சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம். சரி, நம்ம இறந்த பின்னாடி நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். நமக்கு முன்னோர்கள் பாவம் செஞ்சிருப்பாங்க, நம்மளே தெரியாமல் சில பாவங்கள் செஞ்சிருப்போம். நம்ம பின்னாடி நம்ம குழந்தைங்க இந்த பாவமெல்லாம் அந்த கந்த புராணம் கேட்கறதுல போயிடும். 10 பைசா செலவு இல்லாமல் அந்த கந்த புராணத்தை பேசி ஆகணும். அதான் உண்மை. கந்த புராணம் கொஞ்சம் 2 வரி மட்டும் கேட்டுக்கோங்க. சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேலே மருந்து, சுக்கு தான் மருந்து, சுக்கு பட்டை மருந்து கிடையாது. அதனால சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது. அந்த பட்டையை சீவிட்டு தான் வைப்பாங்க கிராமத்தில். கேட்டிங்கன்னா தெரியும், வயசானவங்க கேட்டிங்கன்னா தெரியும். அது மாதிரி சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியர் இல்லை என்றால் இந்த பூமியில் ஆபத்துகள். பழனிமலை முருகன் சிலை என்னைக்கு காணாமல் போகுது அன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்துக்கு இருக்குது. இது நான் சொல்லலை, புராணத்தில் போட்டிருக்கு. செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சை தாங்கி அதை உலகமுறை வியாக்கி இருக்கிறது முருகன் தான். 5010 வருஷம் முன்னாடி இந்த பூமியில் ஜீவராசியல் கிடையாது. இது அறிவியல் ரீதியான உண்மை. அப்போ முருகன் சொல்றாரு யார்கிட்ட? போகர்கிட்ட, சித்தர்கள்ட்ட தெய்வங்கள் பேசுவாங்க. இன்று நாமும் சரணாகதியாக வணங்கினால் தெய்வம் நம்மோடு பேசும். நம்ம வணங்குறது கிடையாது. நமக்கு அவசரமாக சாப்பிட்றோம், அவசரமாக பணம் சம்பாதிக்கிறோம், அவசரமாக வேலைக்கு ஓடுறோம், அவசரமாக போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறோம். அதான் முடிஞ்சு போச்சு. நிதானம் என்பது கிடையாது. ஆனால் சித்தர்கள் நிதானமாக இருப்பாங்க, தெய்வத்திட்ட பேசுவாங்க. அப்போ முருகன் சொல்கிறார் 5000 வருஷம் முன்னாடி என்னை சிலையாக செய். அங்கே பழனிங்கிறது இன்னைக்கு பேர், சித்தர் மலைங்கிறது தான் அன்றைக்கி முதல்ல சித்தர் குகை. அது அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்? பூமி சுற்றும் போது செவ்வாய்கிரி இப்படி சுற்றும். அப்போ செவ்வாய்கிரி கதிர்வீச்சு பழனியில் சரியாக படுது. அங்கே பட்டால் நம்ம சாப்பிட்ற ரத்தமாக மாறக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. பழனிக்கு போனால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது புராணம். ஆனால் பழனிக்கு போனால் எலும்பு, மஞ்சள், ரத்தம் சுத்தமாக உற்பத்தி என்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. எவ்வளவு அறிவியல் பாருங்க, எவ்வளவு அறிவியல் ரீதியாக நமக்கு எல்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ சிலை எங்கே வச்சாச்சு. இது அறிவியல் ரீதியான ஆன்மீக ரீதியான உண்மை. பழனிமலை முருகன் சிலை வச்சதுக்கு நீங்கள் பழனிக்கு போனால் ராஜ அலங்காரம் பார்க்கக்கூடாது. 4:30 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேக தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா சிலை இன்னைக்கு வேர்த்து வடியுது. சின்ன கிண்ணம் வைப்பாங்க ராத்திரியில். அந்த சின்ன கிண்ணத்தில் இவ்வளவு தண்ணி வேர்வை தண்ணி சேரும். அதை காலையில் அபிஷேகத்தில் கொடுப்பாங்க. 4:30 மணிக்கு அந்த அபிஷேகத்தை வாங்கி ஒரு துளி சாப்பிட்டா உடம்புல எந்த நோய் வராது. அதனால தான் சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ பழனிமலை முருகனை பற்றி சொல்லி முடிச்சாச்சு. இது சிலையான உண்மையான விஷயம். கந்த புராணம் கதாநாயகன்னா ஒரு வில்லன் இருக்கணும்ல. கந்த புராணத்தில் கதாநாயகன் முருகப்பெருமான். வில்லன் யாரு? சூரபத்மன் தான். அழகன், கொஞ்சம் அசுரன், கொஞ்சம் ஆசை. எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், எனக்கு எல்லாரும் அடிமையாகணும். அப்ப யார் நோக்கி தவம் இருக்கணும்? சிவனை நோக்கி. கடுமையான தவம். 1000 வருஷம் சாப்பிடவே இல்லை. எப்படிக்கா சாப்பிடாம இருக்க முடியும்? இருக்கலாம். இன்னைக்கு சித்தர்கள்லாம் நம்மள மாதிரி எல்லா வகையா சாப்பிட மாட்டாங்க. முனிவர்கள்லாம் போற போக்கில் ஒரு இலையை பிச்சு வாயில போட்டு போயிடுவாங்க. அது இருக்கு, இன்னைக்கு இருக்கு. திண்டுக்கல் பக்கத்தில், கன்னிவாடி பக்கத்தில் அரிகேசபுரம் பாதரசவுத்துன்னு ஒன்று இருக்குது. அங்கே இலை இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சித்தர்கள் கண்ணுக்கு தான் அந்த ஒரு இலையை பிச்சு வாயில் போட்டுருவாங்க. அந்த இலையை பிச்சு சாப்பிட்டு தான் 1000 வருஷம் சூரபன் தவம். சிவன் காட்சி கொடுக்கல. உடனே ஒரு கோவம் வந்துடுது. எப்படியோ அவனை வரவழைக்கும் போது கைகாலெல்லாம் வெட்டி தலையை அறுத்து களப்பள்ளி நெருப்பிலே போட்டுற சாம்பலாயிட்டார் உள்ள குதிச்சு. அப்போதான் சிவன் காட்சி கொடுக்குறார். இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கையாகப்பட்டவள் கங்கையார் சாம்பல் அப்படி ஊடுருவி போகிறாங்க. சூரபதன் உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு நிற்கிறார் பீனிக்ஸ் பறவை மாதிரி. காசி பருவுக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபதன் அழிந்தேன். நீ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, உயிர் கொடுக்குற, நான் கேட்கறலாம் கொடு. என்னப்பா வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், நீ, பிரம்மா, சிவன் எல்லாரும் நான் அடிமையாகணும். சிரிச்சாரா சிவன்? கொடுத்தேன். நெத்தியில கை வச்சாரு. சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். உள்ள சக்தி மட்டும் உனக்கு அடங்க மாட்டா, ஆனா எல்லாரும் உனக்கு அடிமை. அப்ப திருப்பி சிவன் சிரிச்சாரா. என்ன பார்க்குற? நான் மட்டுமே சாகா வரம் பெற்றவன் சிவன். எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் நீ மரணம் அடையணும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும். உன்னை யார் அழிப்பது? நீ தான் யமனை அடிமையாக்கிட்டியே. அடிமை உன்னை கொள்ள முடியாது. யார் அழிப்பது? அப்பதான் கேட்டாரா சூரபத்மன். அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கண்ணில் எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றுகிறானோ அவனை என்னை கொள்ள வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறி, 7 தீப்பொறி வந்திருக்கலாமே, 1 தீப்பொறி வந்திருக்கலாமே. ஏன் 6 தீப்பொறி? என்ன காரணம்? வரட்டும் ஜெயமாதவன். 6 தீப்பொறி தோன்ற அந்த தீப்பொறியை அக்னி தேவன் அக்னியை ஏந்த முடியாமல் சுவாகதேவியிடம் கொடுக்க, சுவாகதேவி ஏந்த முடியாமல் கங்கையில விட, கங்கை சரவண பொய்யில் விட உதித்தெழுந்தவன் கார்த்திகனாக முருகப்பெருமான். இது முருகப்பெருமான் கந்தபுராணத்தின் பாலகாண்டம். வந்துட்டாரு. அம்மா கிட்ட போய் வேல் வாங்கிட்டார். சக்தி கிட்ட வேல் வாங்கி சூரபதன் அழிக்க போறார். சூரசம்ஹாரம். பிறந்தது வைகாசி விசாகம் தோன்றியது, பிறந்ததில் தோன்றியது. அடிப்பது சூரசம்ஹாரம் ஐப்பசி மாசம். போறாரு, மனசு வரல. ஏன்னா ஒரு வகைக்கு சிவன் உருவாக்குனவர் தானே. அதனால
ஆணவத்தை மட்டும் அழித்து. ஏன் இதை சொல்றேன்னா, கந்த புராணத்துக்கு எனக்கு ஆணவம், மாயை இது இருக்கக்கூடாது, ஆசை. இந்த 3 அடிப்படையாக வச்சு தான் கந்தபுராணம் சமஸ்கிருதம் அதை எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் பாலகாண்டம். நான் சொன்னதற்காக கந்தபுராணத்தை அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், தொழிலாளிகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் நிலை வளர வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பர